ஒரு முகமூடியாக பெரியார் முகமூடி, அம்பேத்கர் முகமூடிலாம் நீங்க அணிந்திருக்கிறீங்க. அந்த முகமூடியை கிழித்து விட்டு பார்த்தால் அது அமித்ஷாவின் முகம் தெரிகிறது. அவர் அதற்காக என்னுடைய கொள்கை எதிரியே பாஜக தான் திட்டவட்டமா சொல்றாரு. அது மாதிரி நீ என்ன செய்ய, திமுகவினுடைய தவறுகளுக்கு சட்ட போராட்டம் நடத்து. விஜய்க்கும் தெரியும். அதனாலதான் வேல்பாரி கதைக்கு ஷூட்டிங்க்கு அவர் இன்னும் கதை விவாதத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கரோட அடுத்த படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய் என்பதை போல தாவேகா ஒரு பெண் அப்படியே விதவிதமான நவீன உடைகளை உடுத்தி கொண்டு அப்படியே ஒரு ஸ்டைலா ஒரு நடந்துட்டு ரேம்ப் வாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி நடந்துட்டு திரும்ப போறது மாதிரி மாதம் ஒரு நாள் நீ கூனி குறுகி பேசுன வீடியோ இன்னைக்கும் சோசியல் மீடியால சுத்திட்டு வருது. எப்படி உனக்கு அவங்க தலைவியானாங்க? புதிய குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு அமித்ஷாவுடைய ஒரு கம்பெனி தான் தாவேகா அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை கொண்டு முன்வைக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக தன்னுடைய ரசிகர்களுக்கு மத்தியில் பெரியாரை சொல்லும்போது அந்த பெரியாரினுடைய சிந்தனைகள் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ச்சியாக உங்களை போன்றவர்கள் பாஜகவுடைய பி டீம் நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அவர் அதற்காக என்னுடைய கொள்கை எதிரியே பாஜக தான் திட்டவட்டமா சொல்றாரு. இதை எப்படி பார்க்கறது? தாவேகாவினுடைய கொள்கை எதிரி தான் பாஜக என்பது உண்மையாக இருந்திருந்தால் திருப்பரங்குன்றத்திலே ஒரு கலவரம் செய்யக்கூடிய நோக்கத்தோடு அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை சீண்டி பார்க்கிற வேலை வேண்டாம் அப்படி என்று அவர்கள் மறுத்த போது கூட வெளியூர்ல இருந்து காரைக்குடியிலிருந்து எச் ராஜாவையும் திருநெல்வேலியில இருந்து நயினார் நாகேந்திரனையும் வெளியூர்ல இருந்து ஆட்களை திரட்டி கொண்டு அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாமல் ராமரவிக்குமார் மூலமாக ஒரு மனு போட வைத்து தங்களுக்கு வேண்டிய ஆட்களை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்திலே கூட ஒரு உத்தரவை பெறக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தை அரசியல் சாசனத்தின்படி வழங்க வேண்டிய தீர்ப்பை துஷ்பிரயோகமாக சர்வே கல்லில் தீபம் ஏற்றணும், பாரம்பரியமாக மரபு ரீதியாக தொடர்ச்சியாக ஏற்றக்கூடிய தீபத்தூணிலே ஏற்ற மாட்டோம், அது பக்தர்கள் ஏற்றுகிற இடம், சங்கிகள் நாங்கள் சர்வே கல்லில் தான் ஏற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கலவரத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுகிற போது பகிரங்கமாகவே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்றெல்லாம் சொன்னதற்கு பின்பு கூட கந்தன் மலை என்று ஒரு காமெடி படத்தை எடுத்து அந்த வன்மத்தின் வழியாக விஷமத்தை பரப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்ட போது கூட இதையெல்லாம் பார்க்காதது மாதிரி விஜய் நடந்து கொள்கிறார். இதையெல்லாம் கண்டு காணாத மாதிரி கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய் என்பதை போல தாவேகா வாய் திறக்க மறுக்கிறது. நீங்க ஒரு சம்பவம் கண்முன்னால் நடக்கிற போது ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனையில நீங்கள் அதற்கு கொண்டு தண்ணீரை ஊற்ற வேண்டும். பற்றி எரியக்கூடிய அந்த பிரச்சனையில நீங்கள் அதை தடுப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும். உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு அநீதி நடந்தால் உங்கள் இரண்டு கைகளாலும் தடுக்க வேண்டும். தடுக்க முடியாதவனாக இருந்தால், கோழையாக இருந்தால் கூக்குரல் போட்டாது சத்தம் போட வேண்டும். நீங்கள் மௌனமாக அதை கடந்து போகிறீர்கள் என்று சொன்னால் விஜயிடம் இருக்கக்கூடிய மௌனம் என்பது கள்ள மௌனம். அப்ப நீங்கள் அநீதி இழைப்பவர்களுக்கு, அக்கிரமம் செய்பவர்களுக்கு, மதக்கலவரம் செய்பவர்களுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீ ஒரு வார்த்தையாவது கண்டிக்கணுமா இல்லையா? ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேட்டோம்னா அவர் வாய் திறக்க மாட்டாருன்னா, இந்த நேரத்தில் வாய் திறக்க மாட்டாருன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப பனையூர் பங்களால தீப்பிடிச்சு எரியுது, ஒரு வன்முறை நடக்குது, கண்டனம் குரல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அப்போ உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக தானே இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க ஓய்வு பிரிவு பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க, சொகுசு பேருந்துல வர்றீங்க, எவ்வளவு எஸ்கார்டு வச்சிருக்கீங்க, சொந்தமா பவுன்சர்கள் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பாதுகாப்போடு இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு ஆபத்து வருகிறது, தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்திற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது. அதற்கு குரல் கொடுக்கலன்னா உனக்கு எதுக்குடா கட்சின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீ எதற்காக கட்சி நடத்துற? சரி, இதுக்கு மட்டுமா மதுரையில மெட்ரோ நிலையத்திற்கு, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ நிலையத்திற்கு உரிய நிதி தர மறுக்கிறார்கள். அதை கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டீர்களா? தேசிய கல்விக் கொள்கையிலே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள் என்கிற போது அதை கண்டித்து ஏதாவது அறிக்கை இருக்கிறதா? ஆர்ப்பாட்டம் இருக்கிறதா? போராட்டம் இருக்கிறதா? இந்த ஃபேஷன் ஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அப்படியே விதவிதமான நவீன உடைகளை உடுத்தி கொண்டு அப்படியே ஒரு ஸ்டைலா ஒரு நடந்துட்டு ரேம்ப் வாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி நடந்துட்டு திரும்ப போறது மாதிரி மாதம் ஒரு நாள் நீங்க மக்கள் சந்திப்புங்கிற பேர்லையோ ஏதோ ஒரு பேர்ல மீடியாக்களுக்கு தீனி போடுகிற வேலையை மட்டுமே செய்து கொண்டு அரை மணி நேரம் பேசுறாரு அந்த ஈரோடு பகுதியினுடைய மக்கள் சந்திப்புல.
29 நிமிஷம் இல்ல 30 நிமிஷமே திமுக தான் திட்டார். அப்ப பாஜக கொள்கை எதிரினா எந்த கொள்கையை நீ எதிர்க்கிறீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதெல்லாம் என்னன்னா, இப்போ போட்டோ கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்கள் படத்தையும் வச்சிருப்பான். கார்ல் மார்க்ஸ் படம், அம்பேத்கர் படம், எல்லா படமும் வச்சிருப்பான். அதனால அவன் எல்லா கொள்கையும் அவன் ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அடையாளம். தமிழ்நாட்டிலே பெரியாரை கழித்து விட்டு அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக பெரியார் எங்கள் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க. பெரியாரின் எந்த கோட்பாட்டை நீங்க பின்பற்றுறீங்க? எந்த கோட்பாட்டை நீங்கள் மக்களுக்காக சொன்னீங்க? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க திமுகவில். நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்துகிறீர்களா? எதையாவது பேசுறீங்களா? தாவேக்காரர்கள் வந்து தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வருகிறவர்கள், செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறவர்கள் யார் பெரியாரின் கருத்தை பேசினா? ஒரு அம்பேத்கர் பற்றி ஒரு ஆனந்த கூட நடத்து விழாவில் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்ட அன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஆணவ கொலை பெய்யிருச்சுன்னா நீங்க கூச்சல் போட்டீங்க. ஆனா கவின் ஆணவ கொலை நடந்த போது திருநெல்வேலியில நவதுவாரங்களை பொத்திக்கிட்டு எதுவுமே பேசலையே, என்ன காரணம்? அப்ப அம்பேத்கரை நீங்கள் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறீங்க. ஒரு முகமூடியாக, பெரியார் முகமூடி, அம்பேத்கர் முகமூடிலாம் நீங்க அணிந்திருக்கிறீங்க. அந்த முகமூடியை கிழித்து விட்டு பார்த்தால் அது அமித்ஷாவின் முகம் தெரிகிறது, ஆர்எஸ்எஸ்ஸின் முகம் தெரிகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு என்பது என்ன? அதாவதுங்க, திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஒரு தீய சக்தி. இந்த கருத்து எங்கிருந்து பிறந்தது? திமுக ஒரு தீய சக்தி என்கிற கருத்து எங்கே பிறக்கிறது அப்படின்னா, ஒரு காலகட்டத்திலே வந்து அரசியல் என்பது முழுக்க முழுக்க நிலக்கிழார்களுக்கு, பண்ணையார்களுக்கு, ஜமீன்தார்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, உயர் சாதிக்காரர்களுக்கு, ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு உரியதாக அரசியல் இருந்தது. காமராஜர் காலம் வரைக்குமே எல்லாமே நிலப்பிரபுத்துவத்தை சார்ந்தவர்கள் தான். கருப்பையாம போனார் மாதிரி பல இடங்கள்ல பண்ணையார்களாக இருந்தவர்கள் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தார்கள். பேரறிஞர் அண்ணா வந்துதான் சாமானியர்களை அரசியல் படுத்தினார். நீங்க டீ கடையில் அரசியல் பேசாதீர்கள், சலூன் கடையில் அரசியல் பேசாதீர்கள் என்கிற வாசகம் ஒட்டப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, அங்கெல்லாம் அரசியல் விவாதிக்கப்பட்டது. சாமானியர்களை அரசியல் படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அப்ப சாமானியர்களை அரசியல் படுத்துகிற போது அவன் வந்து சட்டமன்றத்துக்கு நிற்கிறான். நேற்று வரைக்கும் வந்து சாதாரண ஒரு ஆளா இருந்தவன் வந்து ஒரு பெரிய பண்ணையார் எதிர்த்து வந்து எலெக்ஷன்ல நிற்கிறான். அப்படிங்கிறப்ப கண்ட சாதிக்காரனும் கீழ் சாதிக்காரனும், ஒடுக்கப்பட்டவனும், ஒன்றும் இல்லாதவனும், காசு பணம் இல்லாதவனும், இவங்கெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் வந்து தலைமை ஏற்பதற்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற போது ஆதிக்க சாதி மனநிலை கொண்டவர்கள், ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள் திமுக ஒரு தீய சக்தின்னு அன்னைக்கு சொன்னான். ஏன் சொன்னான்னா, சாமானியர்கள் வந்து புனிதி படிந்தவர்கள், சாமானிய மக்கள் அரசியல் படுத்தப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. அந்த டோனை எடுத்துட்டு வந்து விஜய் பேசுகிறார். அது கூட சொந்த டைலாக் கிடையாது. அதிமுக காரன் ஏற்கனவே மேடை தோறும் பேசியதுதான், அது ஒன்றும் புது டைலாக் கிடையாது. இப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக சொல்வதிலே ஒரு சித்தாந்த பகை இருக்கிறது. ஏன்னா அவன் சனாதன கொள்கையை ஏற்றுக்கொண்டவன். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே தான் இருக்க வேண்டும். தலையிலே பிறந்தவன் பிராமணன், மார்பிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன், மார்பிலே பிறந்தவன் என்றெல்லாம் அவன் வந்து ஒரு சனாதன தர்மம் என்று சொல்லி சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துவதற்கான ஒரு கருத்தை அவன் வைத்திருக்கிறான். சனாதனம் ஒரு டெங்கு கொசு மாதிரி, அதை நான் அடிச்சு விரட்டுவேன்னு உதயநிதி போன்றவர்கள் வரைக்கும் சொல்றாங்க. அப்ப சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்குமான ஒரு போராட்டம் இருக்கிறது. பாஜக காரன் ஒரு நேர்மையான எதிரி. ஆனா விஜய் ஒரு நேர்மையான எதிரி கிடையாது. நீ திமுகவை வீழ்த்துவதற்கான காரணம் சொல்லணும்ல. இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்ப ஜெயலலிதா மீது திமுக வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்து கடந்த காலத்துல சொன்னாங்கன்னா, அவங்க வழக்கு போட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலே அவரை தண்டிக்கிற வரைக்கும் போராடினாங்க. ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தினாங்க. அவர் தண்டிக்கப்பட்டார். பார்ப்பன அக்ரஹார சிறையிலே வந்து அடைக்க வேண்டும் என்கிற அளவுக்கு தீர்ப்பு வந்தது. A1 ஜெயலலிதா, A2 சசிகலா. அந்த இடத்திற்கு நகர்த்தினார்கள்ல. அது மாதிரி நீ என்ன செய்ய, திமுகவினுடைய தவறுகளுக்கு சட்ட போராட்டம் நடத்து, மக்கள் போராட்டம் நடத்து. அதுல நியாயம் இருக்கு. அவன் என்ன செய்யறான்னா, ஒரு காவலாளி வந்து திருப்புவனத்துல வந்து கொல்லப்பட்டான் அஜித் குமார்னு ஒருத்தன்னா, காவல் சித்திரவதை மரணங்களுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட விஜய் திமுக அரசுல நடந்த காவல் சித்திரவதை மரணங்களை மட்டுமே தான் கணக்கில் கொள்றாரு. அதிமுக பற்றி பேச மறுக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து புனித ஆட்சியை கொடுத்துட்டாரா? திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ஜெயலலிதாவையும் தங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ எப்படி ஜெயலலிதா, எப்படி தலைவான்னு ஒரு படம் வந்தப்ப உன் படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ண விடாம ஜெயலலிதா தடுத்தப்ப 2 கையையும் கட்டிக்கிட்டு கும்பிட்டு விழுந்து நீ கூனி குறுகி பேசுன வீடியோ இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு வருதே. எப்படி உனக்கு அவங்க தலைவியானாங்க? ஒருவேளை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை போல எதிர்காலத்தில் உனக்கு சேர்ப்பதற்கு திட்டம் இருக்கிறதா? எப்படி அவர்கள் வழிகாட்டியா மாறினாங்க? அப்ப செங்கோட்டையை வந்து சேர்ந்துட்டாரு, அதனால ஜெயலலிதாவை சேர்த்துக்கிடுவான். இப்ப திமுக வந்து ஒருத்தர் அதிருப்தி அடைஞ்சு தாவேக்கால வந்து சேர்றாரு.
அப்ப கலைஞர் நல்ல தலைவர், அவருக்கு பின்னாடி தான் தலைமை சரியில்லைன்னு சொல்லுவீங்களா நாளைக்கு? நிரந்தர கொள்கை இருக்கா? குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி நிரந்தரமான கோட்பாடு இருக்கா? நிரந்தர கொள்கை இருக்கா? தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்கு? பொத்தாம்பதுவா சொல்றான். ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு வந்து அரசியல் எதிரி யார் என்பது, நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்தை யார் குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு எதிரி. எப்படி வந்து கர்நாடக இசை அக்ரகாரத்திலே சிறைப்பட்டு கிடக்கிறதோ அதுபோல ஒரு காலகட்டங்களிலே கல்வி குருகுலத்திலே சிறைப்பட்டு கிடந்தது. ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு சிலருக்கானதாக இருந்தது. அதை மீட்டு கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, சாமானியனுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு, எல்லாருக்குமான அரசியல் பகிர்தலை உருவாக்கி தந்த இயக்கம், உரிமைகளை மீட்டு தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை நீ குறை சொல்றேன்னா நீ யாரோட ஆள்? எதற்காக குறை சொல்ற? நான் இது குறைகளற்ற ஆட்சி என்று நம்ம சொல்ல வரல. இந்த ஆட்சியின் மீது உனக்கு விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த திமுகவை மட்டுமே வீழ்த்த வேண்டும் என்று சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது. அது விஜயினுடைய உள்நோக்கம் என்பது திடீர்னு அவருக்கு வந்து அரசியல் ஞானம் வந்து விட்டதாக நம்ம கருத முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊராக போய் ஸ்கூல் பசங்க வந்து 6ஆம் கிளாஸுக்குள்ளே வந்து பேச்சு போட்டி கட்டுற போட்டிக்கு போகிற மாதிரி, ஈரோட்டுக்கு வந்தால் மஞ்சள் விளையுது, அங்கே போனால் வந்து கடலில் மீன் வருது, இங்கே வந்தால் பூ விளையுது, திண்டுக்கலுக்கு போனால் வந்து மல்லிகைப்பூ விளையுது, இதைத்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய இலக்கு என்பது என்னவாக இருக்குன்னா, திமுகவை வீழ்த்துவது மட்டுமே அவருடைய இலக்கா இருக்கு. அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. இப்போ இந்த காங்கிரஸ் வந்து ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க திமுகவில் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னால் 2009-10 காலகட்டத்தில் விஜய் அவர்களே வந்து காங்கிரசினுடைய இளைஞர் அணிகள்லாம் கேட்டார், சேர போறாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர், காங்கிரஸும் ஒரு மதம் அப்படிங்கிறனால அந்த இதில் ஈக்குவலில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே. இல்லை, காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற கட்சி, எந்த மதத்துக்குமான கட்சி இல்லை. நீங்கள் பல பேர் என்ன சொல்லுவான்னா, திமுக சிறுபான்மை மக்களை வந்து தாஜா பண்ணுது, சிறுபான்மை மக்களுக்கான அரசாக இது இருக்கிறது. எந்த முட்டாளாவது, எந்த இயக்கம் நடத்துகிறவனாவது 80% மக்களை பகைத்து கொண்டு அரசியல் கட்சி நடத்த முடியுமா? முடியாது. எல்லா சிறுபான்மை மக்களை சேர்த்தாலுமே ஒரு 14% வாக்கு வங்கிக்கு மேலே உயர்வதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. அப்ப சிறுபான்மை வாக்கு வங்கியை மட்டுமே வைத்துக்கொண்டு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனா டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த வாக்குகள் தான் இருக்கு. அப்படி ஒரு பொய்யை கட்டமைக்கிறார்கள். அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையே ஒரு 55 லட்சம் பேர் தான் சொல்றான். கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை எல்லாமே சேர்த்தோம்னா கூட அவர்கள் அப்படியே கான்கிரீட்டா ஓட்டு போட்டுறாங்கன்னு எல்லாம் அவர்கள் வலதுசாரிகள் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. எல்லாருக்குமே வேறு வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அப்ப இது எதற்கு இதை வந்து அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான கட்சி திமுக, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்று இந்துக்களுடைய கோபத்தை, இந்துக்கள்னா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆணவ படுகொலை நடக்கும் போது ஒரு இந்து இன்னொரு இந்துவை தான் கொள்றான். எதுக்கு கொள்றான்? ஊர் வேற சேரி வேறையா இருக்கு, 2 பேருக்கு ஜாமி ஒன்னாதான் இருக்கு, ஆனா சாதி வேற வேறையா இருக்கு, ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப இவனுடைய நோக்கம் என்னன்னா, சாமானிய நாட்களில், சாதாரண நாட்களிலே ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதி ரீதியாக அவமானப்படுத்தி கொண்டு கீழ்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். மதக்கலவரம் என்று வருகிற போதுதான் தன்னை இந்துவாக உணர்றான். ஆனால் மதக்கலவரத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக இந்து ஆதிக்கத்தை உருவாக்கணும், இந்துத்துவ சிந்தனையை உருவாக்கணும் இவன் திட்டமிடுறான். சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதன் மூலமாக திமுகவுக்கு பெரிய அரசியல் ஆதாயம் கிடையாது. அது அவர்கள் வந்து என்ன செய்யனா, எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் சிறுபான்மை மக்களை அரவணைக்கிறார்களே தவிர, சேகர்பாபு வந்து மிக அதிகமான கோவில்களுக்கு வந்து குடமுழுக்கு செய்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு நிறைய அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது, நிறைய செயல் திட்டங்கள் வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் வந்து அவன் வந்து பாஜக காரன் ஒரு நாளும் பாராட்ட மாட்டான். ஏன்னா அவனுடைய நோக்கம் கோவில் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்துக்களின் விரோதி திமுக என்று சொல்வதற்கு முயற்சிகிறானே தவிர, இதனால வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அவர்கள் பாஜக பக்கம் வந்து விஜய் போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு உரையாடலை அவர்களினுடைய தேசிய தலைவர்களில் சில பிரமுகர்களை வைத்துக்கொண்டு, செய்தி தொடர்பாளர்களை வைத்துக்கொண்டு, 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்துக்கொண்டு சில பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களே தவிர, அவர்கள் ஒருபோதும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தல. எதிர்காலத்திலே அது ஒரு பெரிய இளைஞர் சக்தியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால், 26 தேர்தலுக்காக அல்ல அந்த சந்திப்பு, எதிர்காலத்திலே அவர்கள் தொடர்ந்து அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால், எப்படி வந்து மக்கள் நீதி மையம் வந்து டிவியை உடைச்சாங்க, கடைசியில் வந்து இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கமாக மாறிவிட்டார்கள், அதுபோல எதிர்காலத்திலே விஜய் கூட நாளைக்கு திரும்பி வரலாம். பாஜகவால் ஒருவேளை ஏமாற்றப்பட்டாலோ, பயமுறுத்தப்பட வேண்டிய சூழலில் இருந்து அச்சம் அகன்றாலோ நாளைக்கு திரும்ப வரலாம். எனவே பேசி வைக்கலாம் என்று நினைக்கிறாங்க.
அப்படித்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர, இந்தியா கூட்டணியின் முகமாக, தென்னிந்தியாவின் முகமாக திமுக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை தரக்கூடிய இடத்துல, திமுக வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய இடத்துல இருக்கிற போது, இன்னும் தன்னுடைய ஆற்றலையோ தன்னுடைய இருப்பையோ உறுதி செய்யாத தாவேகா பின்னால் காங்கிரஸ்காரர்கள் யாரும் போக மாட்டாங்க. இல்ல இன்னொரு கருத்து சொல்றாங்க. என்னன்னா, விஜய்க்கு கேரளால ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருக்கிறாங்கம்போது, இந்த 3 மாநிலங்களத்திலயும் மீண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விஜய் ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்றாரு. மத்த மாநிலங்களா இருக்கக்கூடிய கேரளாலயும், புதுச்சேரியிலயும் மீண்டும் நம்ம ஆட்சிய பிடிக்கணும்னா, விஜய் போன்ற ஒரு ஆள் இருக்கணும். அதனால கூட்டணிக்கு நம்ம இப்பவுமே அடித்தளம் இடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுதுன்னுலாம் சொல்றாங்க. இல்ல, தேசிய கட்சியை பொறுத்தவரையில அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் வைத்து தான் கட்சியை நடத்துவாங்க. மாநிலத்திலே ஒரு தேசிய கட்சி வெற்றி பெறுவதுன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆளுமை செலுத்துவதன் வழியாக, அவர்கள் ஆற்றலின் வழியாக கரையறனா வந்துக்க. மற்றபடி தேசிய கட்சியை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலும் அவர்கள் குறிக்கோடு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கேரளாவிலே பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. மாறி மாறி ஆட்சி செய்வாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி ஆட்சி. அதனால் விஜய் போய் தான் மறுபடியும் காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்கிற நிலைமை அங்கே கிடையாது. அவருக்கு ஒரு திரைக்கவர்ச்சி இருக்கிறது. சினிமா பைத்தியங்கள் பாண்டிச்சேரியிலையும் இருக்குது, திருவனந்தபுரத்துலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. இவரை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டத்தை காட்ட முடியுமே தவிர அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்பதை கல யதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சிரஞ்சீவியை பார்த்துருக்கிறோம். எம்ஜிஆருக்கு பின்னால் யாருமே, எம்ஜிஆர் என்டிஆருக்கு பின்னால், அந்த கால 80களுக்கு பின்னால் யாருமே சினிமாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கோ அல்லது பிற மாநிலங்களுக்கோ முதலமைச்சராக யாருமே வர முடியல. துணைநிலை லெவலுக்கு தான் வந்திருக்காங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து கட்சியவே கடைசியில் கொண்டு போய் காங்கிரஸில் கலந்துட்டார். நாட்டாமா அப்படி தான் அந்த படம் வந்தபோது பயங்கரமாக அவர் பேசப்பட்டார். இன்றைக்கு அவர் கமலாலயத்தில் கொண்டு போய் கட்சியை கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் யாருமே கட்சி நடத்த முடியவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த விஜயகாந்தே கூட முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகலை. மக்கள் நல கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அரசியலை பொறுத்தவரையில் இனிமேல் சினிமாக்காரன் ஒருவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமே இல்லை. இது விஜய்க்கும் தெரியும். அதனால தான் வேல்பாரி கதைக்கு ஷூட்டிங்க்கு அவர் இன்னும் கதை வாதத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கரோட அடுத்த படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அதனால் அடுத்து ஆட்சி மன்றத்துக்கு அவர் போக வாய்ப்பில்லை. செட்டு போட்டு ஏதாவது முதலமைச்சரான தான் உண்டு. சினிமாவில் செட்டிங் போட்டு ஒரு முதலமைச்சராக, ஒரு நாள் முதலமைச்சராக ஏதாவது ஒரு கதை உருவாக்கினா, சங்கர் உருவாக்கினார்னா, மீண்டும் ஒரு முதல்வன் 2 மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதில் முதலமைச்சராக விஜய்க்கு சத்தியமாக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நன்றி.